ஜேக் மா உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களுள் ஒன்றான அலிபாபாவினை நிறுவியவர். பில் கேட்ஸ், லாரி பேஜ், எலான் மஸ்க் என அறிவியல் தலைசிறந்த மேதைகளால் மட்டுமே தொழில்நுட்பத்தில் துறையில் சாதிக்க முடியும் என்ற காலத்தில், அறிவியலில் பூஜ்ய அறிவுள்ள ஒரு சாதாரண மனிதனாக இத்துறைக்குள் நுழைந்து, இன்று மேலே சொன்ன அனைத்து மேதைகளையும் கடந்து வளர்ந்து நிற்பவர். ஒரு நேர்காணலில் உண்மையிலேயே வெற்றியடைவதற்கு என்ன வேண்டும் என்று வினவிய போது, அதற்கு அவர் கூறிய பதிலாவது: பலர் வெற்றியடைவதற்கு மிகப்பெரும் அறிவு தேவை என எண்ணுகின்றார்கள். ஹார்வர்ட் போன்ற மிகப்பெரும் பல்கலைக்கழகங்களில் படித்து அறிவாளிகளால் மட்டுமே வெற்றியடைய முடியும் என்று நம்புகின்றனர். ஆனால் உண்மையிலேயே வெற்றியடைவதற்கு அறிவாளியாக இருக்கத் தேவையில்லை. மாறாக உழைப்பாளியாக இருந்தால் மட்டுமே போதுமானது. அதற்கு உங்கள் இலக்குகளை எவ்வழியில் அடைய வேண்டும் என நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதற்காக எத்திறமைகள் தேவைப்படும் என்பதை கண்டறியப்பட வேண்டும். அத்திறமைகள் கொண்ட நபர்களை கண்டுபிடித்து அவர்களை உங்களுடன் இணைத்துக் கொள்ள வேண்டும். அந்நபர்கள் அனைவரும் நீங்கள் எண்ணிய வேலைகளை தொடர்ந்து செய்கிறார்களா என கண்காணித்து வேண்டும். உண்மையிலேயே ஒரு வெற்றியாளனுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு தகுதி இதுதான். இன்றுவரை கணினி பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அது தெரிந்தவர்களை நான் தேடிப்பிடித்தேன். அவர்களை நான் என்னுடன் இணைத்துக் கொண்டேன். என்னுடைய இலக்குகளை அவர்களுடைய இலக்குகளாக மாற்றினேன். அந்த இலக்குகளை நோக்கி அவர்களை நகர்த்தினேன். இன்று உலகின் மிகப்பெரும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் அதிபதி நான்தான். ஒன்றை மறந்து விடாதீர்கள். வாழ்வில் திறமையை விட உழைப்புக்கே பலம் அதிகம். முயலினதும் ஆமையினதும் ஓட்டப்பந்தய கதையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வாழ்க்கையும் அது போன்றதே. அதில் வேகமாக துள்ளிக்குதித்து தனது இலக்குகளை மறந்த முயலாக வாழ்வதை விடு, மெதுவாக பயணித்தாலும் தன் இலக்கை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கும் ஆமையாக வாழ்வதே உங்களை வெற்றியாளனாக்கும். இவ்வுலகம் முழுவதும் வாய்ப்புகளால் ஆனது. ஆனால் அவை பலரது கண்களுக்கு தென்படுவதில்லை. அவ்வாய்ப்புகளை முதலில் யார் கண்டுபிடிக்கிறார்களோ அவர்களுக்கே அவ்வெற்றியும் உரித்தாகின்றது. எனவே உங்களது மனதினுள் புதைந்திருக்கும் தாழ்வு மனப்பான்மையை தூர எறியுங்கள். இதுவரை நீங்கள் அடிமுட்டாளாக வாழ்ந்து வந்திருக்கலாம். உங்களால் எதுவும் முடியாது என்பதை நம்பியிருக்கலாம். நிச்சயமாக எனது 30வது வயது வரை நானும் அப்படியே வாழ்ந்து வந்தேன். ஆனால் வெற்றியாளன் ஆவதற்கு அறிவு தேவையில்லை, உழைப்பு மட்டுமே போதுமானது என்பதை நான் உணர்ந்து கொண்ட சில வருடங்களிலேயே உலக பணக்காரர்கள் வரிசையில் எனது பெயர் இருந்தது. இனி அது உங்களுக்கும் நடக்கும் என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன். தைரியமாக களத்தில் இறங்குங்கள்.